அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி, கத்தார், ஒமான் உட்பட ஜிசிசி நாடுகளுக்கு மட்டும் விசா ஃப்ரீ என அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, வெளிநாட்டவர்களால் ஒரு வருடத்தில் மட்டும் சுமார் 23 மில்லியன் குவைத் தினார்களை சம்பாதித்து லாபம் பார்த்த குவைத் அரசு, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் ஆங்காங்கே முளைக்கும் சாராய ஃபேக்டரிகள், அச்சத்தில் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மின்சார மற்றும் நீர் அமைச்சகத்துடன் இணைந்து ஒரு புதிய செயல் திட்டத்தை போன வருடம் அறிமுகம் செய்திருந்தது. அதாவது, எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் பில் கட்டாத வெளிநாட்டவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாது. அப்படி செல்வதாக இருந்தால் அனைத்து விதமான பெண்டிங் அமௌண்ட்டுகளை ஏர்போர்ட்டில் கட்டிட்டு தான் போகணும். அதாவது, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, டிராஃபிக் ஃபைன், இப்படி எந்த ஃபைனாக இருந்தாலும் ஏர்போர்ட்டில் கட்டிட்டு தான் போகணும். இதனால் பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டவர்கள் எமர்ஜென்சியாக கூட தங்களது சொந்த நாடுகளுக்கு போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதில் சிலர் பார்த்தீங்கன்னா ஃபைனை கட்டிட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு ஊருக்கு போனாங்க. சிலர் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியவில்லை. போன வருஷம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த வருஷம் செப்டம்பர் வரை, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள சுமார் 23 மில்லியன் குவைத் தினார்கள் வெளிநாட்டவர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்டதாக மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது, இந்த மாதிரியான தொகை இதுவரை குவைத்தில் வசூலிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்துடைய கஜானா எண்ணெய் வளத்தால் மட்டும் நிரம்பலைங்க. இது போன்ற எலக்ட்ரிசிட்டி பில்லு, தண்ணி பில்லு, டிராஃபிக் ஃபைன், மற்ற பிற முக்கால்ஃபால் மூலமாக குவைத் கஜானா நிரம்பி வருவது குறிப்பிடத்தக்கது. குவைத்துடைய மினிமம் சேலரி நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா 100லேருந்து 130 தினார் வரை தான் இருக்கும். இதை சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம். இதில் வேற ஃபைனு கீனு வந்தால் அவ்வளோதான், மொத்த தினாரும் அபராதம் கட்டவே சரியாக இருக்கும். குவைத்தில் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லா டைம்லையும் அலர்ட்டாக இருக்கணும். கொஞ்சமாக கவன சிதறல் ஏற்பட்டால் போதும், உடனே முக்கால்ஃபா போட்டுருவாங்க குவைத்துடைய அரசு. குறிப்பாக ஹவுஸ் டிரைவர் மற்றும் கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம ஆளுங்க எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஏன்னா மிஸ் ஆனால் ஃபைன் போட்டுருவாங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய ஜஹரா காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையின் போது குவைத்தின் வடக்கு பகுதி பாலைவனத்தில் மிகப்பெரிய இடத்தில் நடத்தப்பட்ட வந்த சாராய ஃபேக்டரி கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றவியல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. எவ்வளோ பெரிய இடத்துல இந்த சாராய ஃபேக்டரி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சாராய ஃபேக்டரியிலிருந்து தான் ஜஹரா, சாத் அப்துல்லா, கைரவான், ஜிலிப் ஷோக் ஆகிய இடங்களுக்கு சாராயம் சப்ளை செய்யப்படுவதாக ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது. இவ்வளோ பெரிய சாராய ஃபேக்டரி நடத்தி வந்த 2 ஏசியன் நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை குற்ற புலனாய்வுத்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது. 2 நாள் முன்னாடி தான் இது போன்ற சாராய ஃபேக்டரியை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து சீல் வைத்தது. இப்போ மறுபடியும் இன்னொரு மிகப்பெரிய சாராய ஃபேக்டரிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரேபியர்களின் வாஸ்தா இல்லாமல் ஏசியா நாட்டவர்களால் இது போன்ற சாராய ஃபேக்டரியை நடத்த முடியாது என்பது உண்மை. முதல்ல இதுக்கு மூளையாக செயல்படும் அரபிக்கு 2 செபுல்ல கொடுத்து அரசு செய்தால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்கள் குவைத்தில் நடக்காமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் உங்கள் ஏரியாக்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 1884141 என்ற நம்பருக்கும் புகார் அளிக்கலாம் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத், சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளின் குடிமக்கள் இனிமேல் விசா எதுவும் பெறாமல் பாகிஸ்தானுக்கு வரலாம் என பாகிஸ்தான் அரசு அதிரடியான சலுகையை வழங்கியுள்ளது. டிக்கெட் மட்டும் போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு வர முடியும். அதாவது ஜிசிசி நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் மட்டும். சுற்றுலாத்துறை மேம்படுத்த இத்தகைய இலவச விசா ஆஃபரை பாகிஸ்தான் அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஏற்கனவே இது போன்ற இலவச விசா ஆஃபரை இலங்கை அரசும் அறிமுகம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு அறிமுகம் செய்த இலவச விசாவில் இந்தியர்கள் பயனடைந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் அரசு தற்போது இந்த இலவச விசா திட்டத்தை ஒன்லி ஃபார் ஜிசிசி நாடுகளின் குடிமக்கள் மட்டும் பயன்பெறும் வகையில் அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 18,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 20,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 18,700 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $981 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 980 ஃபில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 907 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.